நாங்கள் லெமன் சாதம் தக்காளி சாதம் வாங்குவோம். சாப்பாடு டேஸ்ட் நல்லா தான் நல்லா இருக்கேன். டேஸ்ட்டாக நல்லா இருக்கு. நான் ஒரு 2 வீக்ஸாக தான் சாப்பிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கு. எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ட்ரை பண்ணாத ஒன்றுமே இல்லைங்க. 5 வகையா இருக்கு. ஆமா, எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் புதுசா போடுங்க அப்படின்னு இருக்கேன். நான் வந்து தக்காளி சாப்பிடுவேன். தக்காளி தயிர் எல்லாமே சாப்பிடுவேன். எல்லாமே நல்லா இருக்கும். நான் இது வரைக்கும் சென்னையில் வந்து நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணியிருக்கேங்க. மேக்ஸிமம் 30, 40, 20 ரூபா கூட ஏதோ ஒரு இடத்துல பண்ணியிருக்கேன். தவிர 10 ரூபாய்க்கு வெரைட்டி ரைஸ் வந்து இது வரைக்கும் சென்னையில் நான் வந்து பண்ணதே கிடையாது. நம்ம சென்னையை தாண்டி ஐ திங்க் திருப்பூரோ கோயம்புத்தூரோ நினைக்கிறேன். அங்கே தான் 8 ரூபாய்க்கு வந்து வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்ருக்காங்க. நான் வீடியோ பார்த்துருக்கேன் யூடியூப்ல. பட் ஆனால் நம்ம சென்னையில் சைதாப்பேட்டை சைடில் வந்து 10 ரூபாய்க்கு வந்து வெரைட்டி ரைஸ் கொடுத்துட்ருக்கான்னு சொன்னாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்கள் கடை பேர் சொல்லுங்க. யாத்தேஸ்வரன். எப்படி ஆரம்பிச்சிங்க? எப்படி ஆரம்பிச்சேன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிளானு. புதுசாக எதனா பண்ணலாம் சென்னையில், ஏன்னா நிலச்சி நிற்கணும். அந்த ஐடியாவில் புதுசாக பண்ணால் தான் நிற்க முடியும். வீடியோ நிறைய பார்த்தேன். நம்ம பவரா பாய்ஸ் வீடியோவில் 8 ரூபா வெரைட்டி ரைஸ்ன்ட்டு திருப்பூரில் பசங்க 4 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. சரி, அதை நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு எங்கள் வீட்டில் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படிப்பா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும்? அதே தான் நானும் கேட்குறேன். அதை தான் எப்படிப்பா நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும்னு நான் எடுத்து சொன்னேன். விஷயத்த சொன்னேன். நம்ம தொழிலில் இருக்கிற நேக்கு அவங்களுக்கு எடுத்து சொன்னேன். புரிஞ்சுக்கினாங்க. சரி, ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. லெமன் இருக்குது, தக்காளி இருக்குது, தயிர் இருக்குது, புதினா இருக்குது, புளி சாதம் இருக்குது, முட்டை கிரேவி 10 ரூபா, சிக்கன் கிரேவி 30 ரூபா. 30 ரூபா. ஓகே, 10 ரூபா. அதுவும் 30 ரூபா தானே? சரி, முடிஞ்ச வரையும் தானே. நம்ம ஒன்றையும் போகும்போது எதுவும் கொண்டு போக போகிறது இல்லை. உண்மை தானே. இருக்கிற வரைக்கும் எதனா ஒன்று பண்ணுவோம். அந்த ஐடியா தான். இப்போதைக்கு 5 தான் போடுறேன். கஸ்டமர் சில பேர் கேட்குறாங்க. சரி, புதுசாக எதனா பண்ணலாம். கறிவேப்பிலை சாதம், பூண்டு சாதம், கடுகு சாதம் ஐடியா வச்சுருக்கோம். சரி, எப்படி இருக்குன்ட்டு போக பண்ணலான்னு இருக்கோம். ஓகே ப்ரோ. எல்லாம் குக் பண்ணுறது யார் ப்ரோ? இல்லை, நான் தான். எல்லாமே நீங்கள் தானே? ஆமாம். எப்படி ப்ரோ கற்றுக்கினீங்க? இல்லை, 18 வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஒரு 12, 13 வயசுலேருந்து இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். எனக்கு இதோட நேக்கு நம்மளுக்கு தெரியும், வருமானம் எப்படி இருக்குன்னு தெரியும். சரி, அந்த இதுவில் இறங்கியிருக்கேன். இல்ல, அவரு சொல்லும் போது எனக்கு இதுவாதான் டவுட்டா தான் இருந்துச்சு. சரி, நம்மளுக்கு எப்படி செட் ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி சொன்னாரு, நம்மளால நம்மளால தனியா பண்ண முடியாது, மொத்தமா ஃப்ரீயா கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்மளுக்கு இல்ல. சரி, ஏதோ நம்மளால முடிஞ்சது கொடுக்கலாம். நம்மள வாழ்த்துனால நம்ம குழந்தைய வாழ்த்துவாங்க. நம்ம குழந்தை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கடவுள் பேரை சொல்லி சரி அவர் சொன்னதுனால ஒத்துக்கிட்டு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்றோம். நிறைய பேர் வராங்க, வந்துட்டு நல்லா இருக்கு எல்லாமே சொல்றாங்க. அதுவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுவே போதும்னு நினைக்கிறோம் நாங்க. நல்லா இருக்கு. நான் ஒரு 2 வீக்ஸாக தான் சாப்பிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கு. 10 ரூபாய்க்கு கொடுக்குற குவாலிட்டி நல்லா இருக்கா? உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு. பெஸ்ட்டாக இருக்கு. எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் புதுசா போடுங்க அப்படின்னு இருக்கேன். இன்னும் புதுசாவா? இது பத்தலையா? புதுசா போடுறதா எந்த ரைஸ் உங்களுக்கு வேணும்? கருவேப்பிலை ஏகப்பட்டது இருக்குல்ல, பூண்டு அந்த மாதிரி போடலாம். நிறைய போடுறாங்க. எல்லாமே போடுறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட்லாம் சூப்பரா இருக்குண்ணே.